மக்களாட்சியை காக்க குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சுதர்ஷன் ரெட்டியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுதர்ஷன் ரெட்டி சென்னையில் இன்று கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு கோரினார். தியாகிராய் நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற சுதர்ஷன் ரெட்டி அறிமுக நிகழ்ச்சிகள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், பிசிக தலைவர் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சுதர்ஷன் ரெட்டி துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு மிகவும் தகுதியானவர் என குறிப்பிட்டார். தமிழக மக்களுக்கு எதிரான தீமைகள் செய்துவிட்டு தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கோருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடியவர் சுதர்ஷன் ரெட்டி என்று கூறினார். தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமித்ஷா சுதர்ஷன் ரெட்டியை விமர்சனம் செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். நமது அரசமைப்பு சட்டம் ஆபத்தில் சிக்கியுள்ளது. மக்களாட்சியை காக்க சுதர்ஷன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டமே ஆபத்தில் சிக்கியிருக்கு. இந்த சூழல்ல இந்தியாவோட அடிப்படை கொள்கைகளான மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவம், சமூக நீதி, வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நம்பிக்கை கொண்ட ஒருத்தரா இன்றைக்கு அவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம முன்னேறக்கூடிய கடமை. ஆனா பாஜகவோட தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமுடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தன்னை ஆதரித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த சுதர்ஷன் ரெட்டி, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்ற அதற்கு எதிரான சக்திகளை எதிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலின் போராடி வருவதாக தெரிவித்தார். ஒரே நாடு என்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என குறிப்பிட்ட அவர், நாட்டின் கூட்டாட்சி, அரசியலமைப்பு ஆகியவை மிகவும் மோசமாக இருப்பதாக கூறினார். தான் எந்த கட்சியையும் சார்ந்து இருக்கவில்லை, இனியும் எந்த கட்சிகளும் இணையப் போவதில்லை என்று தெரிவித்தார். மேலும் தனக்கு வாய்ப்பளித்தார், நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாக்க முழு மூச்சோடு போராடுவேன் என்றும் சுதர்ஷன் ரெட்டி உறுதியளித்தார். I assure you, before I leave this rostrum, that if given an opportunity, I promise you, it's a solemn promise, that I would not let you down. And I would not let down this instrument of Constitution of India.